இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு அம்மனிடம் வேண்டி கருமுட்டைகளை குடிக்க வைக்கிற நிகழ்வுகளை உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு மாவிளக்கு செய்து அதை தவளை போன்ற பாத்திரத்தின் உள் வைத்து தலையில் ஏந்தியபடி கோயிலை சுற்றி வரக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் விட அங்காள பரமேஸ்வரி வல்லாளகண்டனை சம்ஹாரம் பண்ணிய புண்ணிய ஸ்தலமுமே இதுதான். இதற்கு மேலாக புற்றிலிருந்து சுயம்புவாக தோன்றிய அங்காள பரமேஸ்வரியினுடைய வடிவத்தையும் இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம அங்காள பரமேஸ்வரி வல்லாளகண்டனை சம்ஹாரம் செய்த புண்ணிய திருத்தலமாகும். மேல்மலையனூருக்கு முன்பாகவே அங்காள பரமேஸ்வரி பூ உலகில் வந்து அமர்ந்த முதல் இடமாகவும் அமைந்துள்ள திருவண்ணாமலை மாவட்டம் சின்னமலையனூர் என்று அழைக்கப்படக்கூடிய கீழ்பெண்ணத்தூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தினுடைய 72ஆம் ஆண்டு தேர் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். வருடம் மாசி மாசம் நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்த கோடிகள் கலந்துகிட்டு இந்த தேரை வடம் பிடிச்சு இழுப்பாங்க. இது ஒரு மேல்மலையனூருக்கு நிகரான சின்னமலையனூரா திகழ்ந்துகிட்டு வருது. இந்த ஆலயத்துல பிரம்மாண்ட திருப்பணி நடக்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களால முடிஞ்ச பொருள் உதவியும் பண உதவியும் மறக்காம செய்து பாருங்க. இன்னும் பல சக்திகள் வாய்ந்த குழந்தை பாக்கியத்தை தந்து அருளக்கூடிய புற்றில் இருந்து சுயம்புவாக தோன்றிய கீழ்பெண்ணத்தூர் சின்னமலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு மறக்காம ஒரு முறையாவது போயிட்டு வாங்க.